நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பிரைவேட்டா சேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழேயே கமெண்ட் பாக்ஸ் சைடுல ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண முடிகிற இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் 4/5/2026 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3/6/2026 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சம்பளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 25,320 முதல் அப் டு 70 வரை சம்பளம் வாங்க முடியும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஒரு போஸ்டிங் 2 போஸ்டிங் இல்ல நண்பர்களே, கிட்டத்தட்ட 11 வகையான போஸ்டிங் 91 காலி பண்ணிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதோடைய முழு அப்டேட் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்ப உங்க திரையில பாத்தீங்கன்னா 3 மெயில் ஐடி தோன்றும். நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி நவீன் 73585@gmail.com, மூன்றாவது மெயில் ஐடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களுக்கு கொரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் தான் திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அதோடைய நோட்டிபிகேஷன் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 4/5/2026, அதாவது 5 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 3/6/2026 வரைக்கும் சொல்லிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி டெஸ்ட் ஜூன் 2026 நடக்கும் சொல்லிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரேட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் லேப் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்க்கு லெவல் 6 கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள். இதுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இரண்டாவது போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு லேப் ரிசர்ச்சுக்கு லெவல் 5 கொடுத்திருக்காங்க. 4 காலி பணியிடங்கள். எஸ்சிக்கு 1, ஓபிசிக்கு 2, எக்கனாமிக் பர்சனுக்கு 1, ஒட்டுமொத்தமா 4 காலி பணிகள். சோ இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து படிச்சுக்கணும். 21 வயசுல இருந்து 30 வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு கொடுத்திருக்காங்க. லெவல் 4க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. 2 காலி பணியிடங்கள். இதுக்கு 12th முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங் கண்டிப்பா இருக்கணும். சோ 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் டெக்னீசியன் லெவல் 3, 11 காலி பணியிடங்கள். 10th + 2 முடிச்சு 60% மார்க் இருக்கணும். 18 முதல் 30 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஸ்டோர் கீப்பருக்கு கொடுத்திருக்காங்க. லெவல் 3க்கு 3 காலி பணியிடங்கள். 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆறாவது போஸ்டிங் டெக்னீசியன் மெயின்டெனன்ஸ் லெவல் 2, 9 காலி பணியிடங்கள். 10th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏழாவது போஸ்டிங் லோவர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா லெவல் 2 கொடுத்து 8 காலி பணியிடங்கள். 12th முடிச்சு டைப்ரைட்டிங் பெர் மினிட்டுக்கு 35 பெர் ஸ்பீட் இருக்கணும். 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து 8வது போஸ்டிங் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு, அடுத்து ஃபாரஸ்ட் இன்ஜினியர். சோ இது எல்லாமே ஃபீல்ட் இன்ஜினியர் எல்லாமே ஒன் பை அடுத்து வரும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபாரஸ்ட் கார்டு லெவல் 2க்கு கொடுத்திருக்காங்க. 7 காலி பணியிடங்கள். 12th முடிச்சிருந்தாலே போதும். சோ இதுக்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் 4 ஹவர்ஸ்ல வாக் பண்ணணும். அதே மாதிரி ஹைட் 165, செஸ்ட் 79, எக்ஸ்பான்ஷன் 84. உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸ் 4 ஹவர்ஸ். மினிமம் 150 சென்டிமீட்டர். செஸ்ட் 74 வித்வுட் எக்ஸ்பான்ஷன். அடுத்து வித் எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா 79 சொல்லியிருக்காங்க. 18 முதல் 27 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து 45 காலி பணியிடங்கள்.
10th முடிச்சிருந்தாலே போதும். 18 வயது முதல் 27 வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 91 காலிப்படங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதோடைய வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து சேஞ்சஸ் ஆகும், அதாவது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் வந்து சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் யாரால வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு 1 by 9 இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து டே 1 எக்ஸாம் வந்து யாராருக்கு நடக்கும், டே 2 யாராருக்கு நடக்கும், டே 3 டே 4 டே 5 சொல்லிட்டு ஷிஃப்ட் 1 and 2 சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படின்னா ஷார்ட் எஸ்ஏ டைப் கோர்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 50 45 மினிட்ஸ் மினிமம் 50 மார்க்காவது எடுக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி ஸ்கில் ட்ரேட் டெஸ்ட் வந்து டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ், லோவர் டிவிஷன் கிளர்க், ஃபாரஸ்ட் கார்டு, ஸ்டெனோகிராஃபர் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு, யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிட்டாங்க. எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்டும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்சேஷன். SC ST 5 வருடம், OBC 3, மாற்றுத்திறனாளி 40% 10 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 15% இயர்ஸ் SC ST, 13 இயர்ஸ் OBC சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசபிலிட்டி டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க 3 இயர்ஸ். இதை தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய்க்கு 40 இயர்ஸ், அதுல SC ST க்கு 45, விண்டோ டிவோர்ஸ்டு உமன் ஜட்ஜுக்கு செப்பரேட்டா இருக்கிறவங்களுக்கு 35 இயர்ஸ். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா SC ST கேட்டகரிக்கு 40 இயர்ஸ். ICFRA பெர்மனன்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பார்த்திருக்கிறது எல்லா டீடைல்ஸுமே பார்த்தாச்சு. சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன உங்களுக்கு சர்டிபிகேட்டுமே இதுல டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க டைரக்டா சைன் வாங்கிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கலாம் வந்து இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க். சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி போட்டுக்கோங்க, OTP கொடுத்துங்க, கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இது வந்துட்டு கொடுத்தாலே போதும். இங்க ஆதார் கார்டு நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர் அதை கன்ஃபார்ம் பண்ணி சென்ட் OTP கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சென்ட் OTP கொடுத்து சக்சஸ்ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய நேம் கன்ஃபார்ம் நேம், அடுத்து உங்களுடைய 10th ரோல் நம்பர் மார்க் ஷீட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இயருக்கு வந்து இங்க இருக்குது, இங்க வந்து மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்குங்க, டேட் இருக்குது, அதே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேலா ஃபீமேலா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, மதர் நேம் அண்ட் மதர் நேம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு இது. சோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் சொல்றோம் 4/5ல இருந்து 3/6 வரைக்கும் தான் விண்ணப்பிக்க முடியும். சோ ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கேண்டிடேட் லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா இமெயில் ஐடி OTP சக்சஸ்ஃபுல்லா வரும், அடுத்து கேப்சா இந்த ஜெனரேட் ஐடி கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கலாம். சோ இதுதான் இப்படிதான் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணணும். இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நம்ம பார்த்திருக்கக்கூடிய 11 போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தனித்தனியுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிட்டே இருக்கும். அதே நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த அபிஷியல் அப்ளை பண்றதுக்கான லிங்க், இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இன்னுமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன் வந்து சேரும், அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயில் நவீன் 7358@gmail.com, மூன்றாவது மெயில் நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமாகவும் உங்களுடைய queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.